திருச்சிற்றம்பலம். வெள்ளை மலர்மிசை வேத கருப்பொருளாக விளங்கிடுவாய், தெள்ளு கலை தமிழ்வாணி நினக்கொரு விண்ணப்பம் செய்திடுவேன். எள்ளத்தனை பொழுதும் பயனின்றி இராதென்ற நாவினிலே வெள்ளமெனப் பொழிவாய் சக்திவேல் சக்திவேல் சக்திவேல். இது பாரதி வாக்கு. அன்பர்களே, ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸும் பாரதி வித்யாபவனும் இணைந்து வழங்கி கொண்டிருக்கின்ற அன்பே சிவம் மாதம் ஒரு திருமுறை தொடர் நிகழ்ச்சியின் 3வது அமர்வுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பே நம்முடைய மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய சத்குருநாத ஓதுவார் இதில் பங்கு கொள்வதுதான். அதுதான் சிறப்பு. நான் சும்மா எடுபடி, அவ்வளோதான். அவர் கூட இருக்கக்கூடிய மகிழ்ச்சி எனக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு இதை சொல்லியிருக்கிறேன். நான் அவரோடு சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி செய்ய வேண்டும் என்று ஒரு ஆசை இருந்தது. சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது நமக்கு கண்டக்டர் ஆகணும், டிராஃபிக் போலீஸ் ஆகணும்லாம் தோணும், தெரியுமா? என்ன அதுக்கு பெரிய காரணம் இந்த விசில் இருக்கக்கூடிய ஒரு மோகம். அது மாதிரி ஓதுவார் கூட நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை. அதன் வாயிலாக எனக்கு கொஞ்சம் படிப்பதற்கு, புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. அவர் பாட கேட்பது தொடர்ந்து பரவசமான ஒரு அனுபவம் எனக்கு. நான் அபிப்பிராயம் எதுவும் சொல்லலை, என்னுடைய அனுபவத்தை தான் சொல்கிறேன். எப்போ அவர் பாட கேட்டாலும் மனசில் நெக்கு உருகும் சொல்லுவாங்க இல்லையா, அது எனக்கு ஏற்படும். அதனால் இவர் கூட எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டேன். ஸோ ஆசைகளில் இருக்கின்ற ஒரே ஆபத்து அதை நிறைவேறிவிடும் என்பது தான். அப்படி அந்த ஆசையை நிறைவேற்றி தந்தார்கள் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்களும், பாரதி வித்யாபவன் திரு ராமசாமி, திரு வெங்கடாச்சலம் அவர்களும். இந்த நேரத்தில் அவர்களுக்கும் நன்றி சொல்லிக் கொண்டுகிறேன். இன்றைக்கு 3வது திருமுறையிலிருந்து சில முத்தான பாடல்கள், திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்திருக்கின்ற பாடல்கள். 1380 பாடல்கள் என்று ஒரு கணக்கு, அதான் கிடையாது 1379 என்று இன்னொரு கணக்கு. நமக்கு என்றைக்குமே கணக்கு வராது. எவ்வளோ பாடலாக இருந்தால் ஒவ்வொன்றும் நம்ம அந்த கரைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஓடம் அந்த மாதிரி தான் இருக்குது அந்த பாட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம முதலில் பார்க்கக்கூடிய திருத்தலம் திருவாவடுதுறை. இங்கே அநேகமாக எல்லாரும் போயிருப்பீங்க நினைக்கிறேன். எத்தனை பேர் போயிருக்கீங்க திருவாவடுதுறை? சரிதான். போகாத ஆள்னா நான் தான் கை தூக்கணும். அத்தனை பேர் இருக்கீங்க. எங்கள் வைத்திலிங்கன் ஐயா இருந்தாருன்னா அது ஒன்றும் இல்லை, மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் அப்படி போயிட்டோம்னா அப்படின்னு ஆரம்பிச்சு கரெக்டாக ஒரு ஜிபிஎஸ்ஸே போட்டு கொடுப்பார் நமக்கு அவருடைய வார்த்தைகளால். அங்கே சுவாமிக்கு திருப்பெயர் மாசிலாமணி. அவர் தான் ஈஸ்வரர், கோமுக்தீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். சரிதானா? சரி. ஆமாம் ஆமாம், வைத்திலிங்கன் ஐயாவுடைய தந்தையார் பேர் மாசிலாமணி. மா வைத்திலிங்கன் தான் போடுவோம். அனைத்தெழுந்த நாயகர் அப்படின்னு என்னென்னோ சிறப்புகள் இருக்கு. திருவாவடுதுறை பற்றி சொல்லணும்னாலே இந்த நிகழ்ச்சியில் பாதிக்கு மேலே ஆகிடும். மாதிரி யாரெல்லாம் வழிபட்டிருக்கிறார்கள்னு பார்த்தா நீங்கள் விட்டுருங்க. உமாதேவி வழிபட்டா, தர்மநந்திலாம் உங்களுக்கு டக்குன்னு நமக்கு ஒரு பொறி தட்டாது. முஸ்குந்த சக்கரவர்த்தி வழிபட்டிருக்காரு. நவகிரகங்கள், நவகோடி சித்தர்கள், சைவ சமய குருவர் 4வரும் வழிபட்ட திருத்தலம் அது. கோச்செங்கட் சோழன், திருமூலர், போகர், திருமாளிகை தேவர், சேரமான் பெருமாள், மிதிலேசன், வரகுண பாண்டியன், சேந்தனார், பட்டினத்து பிள்ளையார், நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழார், இத்தனை பேர் அங்கே வந்து வழிபட்ட திருத்தலம் திருவாவடுதுறை. இதுக்கு எத்தனையோ பெயர்கள் வேறு இருக்கு. சுவாமிக்கு அதில் 1000 பேர் இருக்காங்க. அதே மாதிரி இந்த தலத்துக்கும் ஏகப்பட்ட பெயர் இருக்கு. இந்த அம்பிகை பசு வடிவத்தில் இறைவனை வழிபட்ட தலம், எனவே ஆவடுதுறை ஆயிற்று அப்படின்னு ஐதீகம். என்ன சொல்லலாம், இங்கே சிவயோகியார் சுந்தரநாதர்னு அவர் தான்
மூலன் உடம்புல புகுந்து திருமூலரானார். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் சாத்தனூர் அங்கு நடந்தது அப்படின்னு அந்த புராண சிறப்பும் இந்த திருத்தலத்திற்கு இருக்கிறது. திருமூல நாயனார் சில காலம் இங்கே தங்கி தவம் செய்த புண்ணிய பூமி என்று அந்த சாத்தனூர் என்பது பக்கத்தில் தான் திருவாவடுதுறைக்கு. முசுகுந்த மன்னனுக்கு ஈஸ்வரன் மகப்பேறு அளித்த திருத்தலம். அதில் நமக்கு இங்கே என்ன முக்கியம் அப்படின்னா, சம்பந்தர் பெருமான் தம்முடைய தந்தையாருடைய வேள்விக்கு இறைவனிடம் பொற்கிழி பெற்ற பதி. இந்த நேரடியாக கேட்டு வாங்குவதுங்கிறது நமக்கு இன்னைக்கு வியப்புக்குரியதாக இருக்குது, நம்பருக்கு அரியதாக இருக்குது. ஏன்னா நமக்கு எதனால் நம்பருக்கு அரியதுன்னா நமக்கு நம்பிக்கை குறைவு. அதனால் அப்படி இல்லை. இறைவன் அன்றைக்கு பேசுபவனாக இருக்கின்ற இறைவன் இன்றைக்கு நான் வாய் மூடிக்கொண்டா இருக்கிறான் இல்லை. நமக்கு அழைக்க தெரியவில்லை, நமக்கு உருக தெரியவில்லை, அது நமக்கு அன்பு குறைவாக இருக்கிறது. அவருக்கு அப்படி இல்லை. அவர் சொன்னால் அது நடந்தே தீரும், நடந்தே ஆக வேண்டும் என்பது போல ஒரு தரம், ஒரு உயர்வு அவருக்கு இருந்தது. அதனால் அவரே அப்பாவுடைய வேள்விக்கான பொற்கிழியை கொடுத்த திருத்தலம். ஆயிரம் பொன் பெற்றார்கள் என்று சொல்லுகிறது. 1000 பொன். இதை 4696 பாசுரத்தில் இது சொல்லப்படுகிறது. 1000 பொன் அவர் கொடுத்தார் அப்படிங்கிறதையும். நிறைய கல்வெட்டுகள் இருக்கு. பிற்கால சோழ மன்னர்கள், முதலாம் பராந்தகன் முதல், அப்புறம் முதலாம் ராஜராஜன், முதலாம் ராஜேந்திரன், அவருடைய மகனாகிய விஜயராஜேந்திரன், குலோத்துங்கன், விக்ரம சோழன், திரிபுவன சக்கரவர்த்தி, ராஜராஜ தேவன், இப்படி எத்தனையோ மன்னர்களுடைய கல்வெட்டுகள், மாரவர்மன், விக்ரம பாண்டியன் வரைக்கும் இருக்கு, நிறைய இருக்கு. இது எப்போ இந்த கோவில் ஸ்தாபித்திருப்பார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு சொல்றாங்க. பராந்தக சோழனுடைய ஆட்சி காலத்தில் கிபி 907 முதல் 948 வரை அவன் சோழ மண்டலத்தை ஆட்சி புரிந்தான். அப்போ நடந்திருக்கும் அப்படின்னு 500 கழஞ்சு பொன் இந்த கோவிலுக்காக பராந்தக சோழன் கொடுத்ததாக வரலாறு. ஒரு கழஞ்சு அப்படின்னா 5.4 கிராம் அப்படின்னு வச்சுக்கலாம். 500 கழஞ்சுனா எவ்வளோப்பா கணக்கு போடியா? 2500, இன்னும் ஒரு 4, 2700 கிராம் அப்படிங்கிறது எவ்வளோ இன்னைக்கு கொஞ்சம் சிந்தித்து பார்க்கவும். 2500 அந்த கோயிலில் கூரையில் வைக்கிறதுக்காக அவ்வளோ பொற்கழஞ்சு அந்த மன்னன் கொடுத்துருக்கான் பராந்தக சோழன். கல்வெட்டு அப்படித்தான் கூறுகிறது. கணக்கு சரியா இருக்குமானால் 5.4 கிராம் அப்படிதான் சொல்றது. 2லேருந்து 5.4 கிராம் வரைக்கும் ஒரு கழஞ்சினுடைய அளவு அப்படின்ட்டு. அப்போ 1050 ஆண்டுகளுக்கு முன்னால இது கற்கோயிலாக, கற்றளியாக ஆக்கப்பட்டது. இவ்வளவு சிறப்பு இந்த இடத்துல இருக்கு. அதுல திருஞான சம்பந்த பெருமான் பாடின பாட்டு தான் இன்றைக்கு பாட்டு. எல்லாமே அந்த இதுவோ எம்மை ஆளுமார் ஈவதொன்றமைக்கு இல்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறையானேன்னு கேட்கிறார் அவர். கொடுக்கலன்னா அப்புறம் அது உன் பெயருக்கு அல்லவா இழுக்குன்ற மாதிரி அந்த அந்த பக்தி கொடுக்கக்கூடிய உரிமையில் அவர் கேட்கிறார். இடரினும் தளரினும் எனது உருநோய் தொடரினும் உன கடல் தொழுதெழுவே கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. இது பாட்டு. இடரினும்னா இடர் துன்பம், தளரினும்னா இந்த துன்பத்தால் வருகின்ற தளர்ச்சி. மனசுல தளர்ச்சி இருந்தால் உடம்பும் தளர்ந்து போகும். மனம் போல் உடம்புன்னுவார் பாரதியார் மாதிரி. நோய் தொடரினும்னா வினையை காட்டிலும் பெரிய நோய் எதுவும் கிடையாது. வினை தொடர்ச்சியிலும் உலகழல் தொழுது எழுவேன், உன்னுடைய திருவடிகளை தொழுது எழுவேன்கிற மாதிரி பாட்டு. இது முழுக்கவே இந்த பதிகங்கள் எல்லாமே இது காந்தாரம் பேர அந்த காந்தாரம் பஞ்சமம்னு பேர். அப்படின்னா என்னது நீங்க முதல்ல விளக்கி சொல்லுங்க. அதற்கு முன்னால் நம்முடைய அன்பையும் மரியாதையும் தெரிவிக்கும் வகையில் ஓதுவாருக்கு நம்முடைய வளமான கரவொலியால் வணக்கத்தை தெரிவிக்கும். நம்ம எத்தனையோ நிகழ்ச்சிகள் பண்றோம். எனக்கு ஓதுவார் பக்கத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிக்னிஃபிகண்ட், வெரி ஸ்பெஷல் எனக்கு. அது இன்னொரு பேச்சாளர், ஒரு பாடகர் அப்படி அல்ல. அது சைவ நெறியை பாதுகாத்து வருகின்ற காவலர்களில் அவர் ஒருவர். அதனால
அதை நான் எத்தனை முறை சொன்னாலும் எனக்கு அழுக்காது, அந்த நிகழ்ச்சி குறையாது. நான் அவரோட சேர்ந்து உட்காந்து காஃபி குடிக்கலாம், ஹாஸ்யமாக பேசிக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் அடிநாதத்தில் இந்த ஸ்ருதி கொஞ்சம் கூட விலகவே விலகாது. இனி இந்த அவை உங்கள் வசம். திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. வேத நெறி தழைத்து ஓங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவளவயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். சான்றோர் பெருமக்களே, மேடையிலே இசைக்கவி ரமணன் ஐயாவுடன் பயணிக்கக்கூடிய பெரும் வாய்ப்பை பாரதிய வித்யாபவனும் கிருஷ்ணா இனிப்பகமும் சேர்ந்து நமக்கு வழங்கியிருக்கிறது. அதற்கு நெஞ்சார்ந்த நன்றியை முதற்கண் அவர்களுக்கு உரித்தாக்கி, எளியேனையும் சம இடத்தை கொடுத்து இந்த பயணத்தை 3ஆம் திருமுறை வரை பக்குவமாக என் வசனத்தை நீங்க சொல்லக்கூடாது அழைத்து வந்திருக்கும் இசைக்கவி ஐயாவிடையும் வணங்கி மகிழ்கிறேன். நிகழ்ச்சியை செவிமெடுக்க காத்து கொண்டிருக்கும் சான்றோர் பெருமக்களாகிய உங்களையும் வணங்கிக் கொண்டு, இந்த காந்தார பஞ்சமம் என்ற பண் மிகவும் பழமையான ஒரு பண்ணாக நம்முடைய சிலப்பதிகாரத்திலிருந்து அடுத்ததாக தொல்காப்பியமும் இதனை சொல்லி பழங்கால பண்களிலே மிகவும் பழமையானது காந்தார பஞ்சமம் என்று சொல்லக்கூடிய இந்த பண். இந்த பண்ணினுடைய பெருமை என்ன என்றால், எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருவரிடம் செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் நாம் எப்படி ஓங்காரத்து ஒலிய சொல்லணும் இல்லையா? இப்போ இந்த சம்பவம் நடந்த இடம் ஆராய்ச்சியாளர்களும் தல குறிப்பு வரலாறும் சொல்வது என்றால் கொடிமரத்துக்கு அருகாமையில் இருந்து பாடுகிறார் என்று பெரிய புராணத்திலே நாம் காண்கின்றோம். அப்போ ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகத்தை ஓதும் பொழுது சமசுதியில பஞ்சமத்திலேருந்து எடுத்து பாடக்கூடிய மாதிரி இந்த பண் அமையல. சுவாமி ஒரு காத தூரம் உள்ள தள்ளி இருக்கார். சோழ நாட்டினுடைய திருக்கோயில்களை எல்லாம் நீங்கள் சென்று வழிபட்டு இருப்பீர்கள். கொடிமரம் தாண்டி மண்டபம், அதற்கு அடுத்தது மகா மண்டபம், அதுக்கு அடுத்தது நந்தி மண்டபம், நந்தி மண்டபத்துக்கு அடுத்ததாக வருவது அர்த்த மண்டபம், அர்த்த மண்டபத்துக்கு அடுத்ததாக வருவது மூலஸ்தானம். இப்படி இருக்கும் பயணம் தான். ஆமா. இப்போ மாசுலாமணீஸ்வரர் அந்த
இடத்துல இருக்கிறார், ஒரு காத தூரத்திற்கு மேலே இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட சொல்லும் பொழுது எப்படி சொல்லணும்? கிட்டக்க இருந்து சொல்ல மாதிரி, மற்ற பண்கள் மாதிரி வண்டார் குழல் அறிவையோடும் அப்படி பாடினா அவருக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால சரி மபனி சரி சனிதாபமகரி சரி மபனி சாயிடரினும் தளரினும் என்று உச்சசாயிலிருந்து சட்ஜமத்திலிருந்து எடுத்ததுமாக இந்த பண் அமைப்பு இருக்கிறது. அதைத்தான் தற்காலத்திலே கேதார கௌளம் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த காந்தார பஞ்சமத்தினுடைய சிறப்பு அடுத்ததாக சில இதெல்லாம் வரப்பொழுது உங்களுக்கு சொல்ல போறாங்க. அற்புதம் படைக்கக்கூடிய ஒரு பண் இது. அடுத்த பண்கள் வரும்போது அதை நாங்கள் சொல்லுவோம். இந்த பதியத்தினுடைய சிறப்பை பார்த்தோன்னா ஐயா சொன்னது போல அப்பாட்ட கேளு உனக்கு கொடுப்பாங்க இந்த பொன். நான் யாகங்கள்லாம் வேள்விகள்லாம் செய்யணும், அதற்கு உலக நன்மை கருதி யாகம் செய்ய போகிறோம், அதுக்கு பொருள் வேண்டும் என்று தந்தையார் விண்ணப்பிக்க ஞானசம்பந்த பெருமான் நமக்கு இருவருமே தாய் தந்தையர் பெருமான் என்று பெருமானிடத்திலே சென்று இந்த விண்ணப்பத்தை வைத்து கேட்கிறார். அதற்கு தான் ஐயா சொன்ன எண்ணிக்கை மாதிரி பெரிய புராணத்தில் நச்சியின் தமிழ் பாடிய ஞானசம்பந்தர் இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பு அருள் பூதம் முன் விரைந்து அக்கல்பீடத்து உச்சி வைத்தது பசும்பொன் 1000 கிழி ஒன்று என்று உலவா கிழி எடுக்க எடுக்க குறையாத உலவா கிழியை பூதம் தந்தருளியது என்று பெரிய புராணத்தின் வாயிலாக நாம் செய்கிறோம். அந்த வழிநடையிலே இந்த பதிகமானது காந்தார பஞ்சமம் என்று சொல்லக்கூடிய பழமையான பண் கேதார கௌளம் என்று இன்றைய வழக்கு ராகத்திலே நாம் சொல்கிறோம். அதைத்தான் இந்த பதிகத்தை ஓதி அருளுகிறார். அதையும் தாண்டி இந்த பதிகத்தில் ஒரு சிறப்பான ஒரு செய்தியை சொல்கிறார் என்று சொன்னால், இலக்கண குறிப்புகளிலே ஒரு பாடல் என்று சொன்னால் 4 வரி இருக்கலாம் அல்லது 8 வரி இருக்கலாம். அதையும் தாண்டி அறுசீர் நெடில விருத்தம், எண்சீர் விருத்தம், அதற்கடுத்து 16 அடிகளோட பாடல்கள்லாம் இருக்கிறதாக நாம் செய்யுள் வகையிலே பார்க்கிறோம். 4 வரியை பாடிவிட்டு அதற்கு மேலாக 2 வரியை முத்தாய்ப்பாக வைத்து பதிகம் முழுக்க இந்த பதிகத்தை சொல்கிற இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடு துறையன். இந்த சொற்றொடர் அனைத்து பாடல்களிலுமே ஈற்றடியாக வரும். அதற்கு பெயர் 4 அடி பாடிவிட்டு அதற்கு மேலாக இந்த சிறப்பை வைத்ததனால 4 அடி மேல் வைப்பு என்று காண்கிறோம். இதற்கு அடுத்ததாக இன்னொரு பதிகத்தையும் செய்திருக்கிறார். அது அடுத்த பதிகம் வரும்பொழுது ஐயாவும் சொல்வார்கள். எனக்கு தெரிந்த வழியில் நானும் தெரிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன், சொல்லவில்லை. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது இந்த பதிகம் இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகழல் தொழுதெழுவே நிடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகழல் தொழுது எழுவே நிடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகழல் தொழுது எழுவே இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகழல் தொழுதெழுவே கடல்தனில் அமுதொடு கடல்தனில் அமுதொடு
கலந்த நஞ்சை கடல்தனில் அமுதொடு கலந்த நஞ்சை கடல்தனில் அமுதொடு கலந்த நஞ்சை கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை விடரில் அடக்கிய வேதியனே கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை விடரில் அடக்கிய வேதியனே மிடரில் அடக்கிய வேதியனே நஞ்சை மிடரில் அடக்கிய அமுதொடு கலந்த நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதுண்டமக்கில்லையேல் இதுவோ எமையாளுமாறு ஈவதுண்டமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே இதுவோ எமையாளுமாறு ஈவதுண்டமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே பொதுவா சுவாமி இதுக்கப்புறம் பேசுறதுங்கிறது நியாயமே இல்லைங்க. நீங்க பாட்டு பாடிட்டு இருக்கணும், அந்த பாட்டு கேட்டுட்டு இருக்கணும். நடுவில் இது இன்னும் ஒரு இம்சையா இருக்கு. கேட்கறவனுக்கு இம்சை, பேசுறவனுக்கு இம்சையா இருக்கு. இவ்வளோ அழகா இருக்கு. அது இந்த அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய பண் அப்படின்னு ஐயா சொன்னார். இந்த அற்புதம் வரலாறுல பதிக்கப்பட்டிருக்குல்ல. சிவனுடைய ஒரு கூரியர் சர்வீஸ் பார்த்தோம்ல நம்ம இதில். பூதகணம் கொண்டு வந்து அந்த உலவா கிழியை பலிபீடத்தின் மேல வைத்து சென்றதுங்கிறது வந்து கற்பனை அல்ல, கதை அல்ல, வரலாறு. இன்றைக்கும் அழைத்தால் வருவான் ஆண்டவன். அழைக்கும் தொலைவில் இருப்பவனுக்கு பெயர் தான் ஆண்டவன். நான் எப்பொழுது நாம் ஒரு பாதையை கோருகிறோமோ அப்போதே தொலைவையும் நிச்சயித்து விடுகிறோம் இல்லையா? The moment you seek a path, you create the distance also. அவர்களுக்கு அப்படி இல்லை. அவன் எப்பவும் பக்கத்திலேயே இருந்தான், உள்ளே இருந்தான், வெளியிலே இருந்தான். இதுல படிக்க படிக்க ஒரு தெவிட்டாத இன்பமா என்ன இருக்குன்னு அந்த அடுத்து வர பதிகத்திலையும் நம்ம அதை பார்ப்போம். உள்ளே வந்து இறைவனை உணர்கின்ற பேரின்பம் ஒரு புறம் இருக்க, எதிரியும் தெரியணும் அப்படிங்கிறார். எதிரியும் தெரியணும், தெரிந்து அனுபவிக்கணும், காட்சிப்படணும். எதிரியும் காட்சிப்படணும் இறைவன். அப்பதான் நல்லா இருக்கும். ஏன் அப்படி வச்சார் சம்பந்த பெருமான் அப்படின்னா? அப்படி இல்லைன்னா இந்த நெறி வளர, சைவ நெறிங்கிறது வளருது சிரமம். பலவிதமான மனநிலைகள், பலவிதமான பக்குவ நிலைகளில் உள்ளவர்கள் தான் மனிதர்கள். கடைக்கோடியும் அதுக்கப்புறம் ஒரு அத்வைதம், அந்த அத்வைத நிலை, அதுவும் ரெண்டும் நீங்க ஒரு வச்சுட்டீங்கன்னா அதுக்கு இது எந்த அளவும் இழைத்ததில்லை என்பதுதான் நம்முடைய மதம். சனாதன தர்மத்தினுடைய சிறப்பே, நீங்கள் எதை உச்சகட்டம் உன்னத நிலை என்று கருதுகிறீர்களோ அதற்கும் மிக மிக கடைக்கோடியில் இருக்கின்ற ஒரு எளிய பக்தனுக்கும் பாமரனுக்கும் எந்த விதமான பேதத்தை நம்முடைய தர்மம் காட்டவில்லை. அப்ப அவர்களுடைய கதி என்ன என்றால், அவர்களுக்கு கண்ணுக்கு தெரிய வேண்டும், கோயில் வேண்டும், கோயில் நெறி வேண்டும், அங்க போய் கும்பிட வேண்டும், பரவசத்தோடு கோயிலுக்குள்ள நுழைய இந்த பார்க்க போறோம் பாரு அப்படின்ட்டு. அதுதான் அடுத்த பதிகத்தில் நமக்கு அழகாக அதை எடுத்து காட்டுகிறார். எனக்கு இது வந்து ஒரு ஒரு பதிகமும் வந்து ஒரு ஒரு பாடலும் நடந்த நிகழ்ச்சியாகத்தான் எனக்கு தெரிகிறது. இப்போ படிக்கும்பொழுது அப்படி புரிந்து கொள்கிறேன் நான். ஸோ அந்த பாட்டே ஒரு ஒரு பாடலுமே ஒரு காணொளி காட்சியாக, ஒரு வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கு. அடுத்து வாங்க, திருக்கொள்ளம்புதூர்.
திருக்கொள்ளம்பூதூர் வில்வாரண்யேஸ்வரரை தரிசனம் செய்வோம். இது எங்கன்னா நம்ம வைத்திலிங்கனையா கும்பகோணத்துலேருந்து தெற்க 20 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவார். உடனே சுவாமி விபுலானந்தர் இயற்றிய யாழ் நூல் அரங்கேறிய இடம் இந்த திருக்கொள்ளம்புதூர். எல்லாருமே நிறைய பேர் வழிபட்டிருக்கிறார்கள் இங்க, மன்னர்கள் உட்பட. அதுல சித்தர்கள்ல இடைக்காடர் இங்கே வழிபட்டிருக்கிறார் என்றும் குறிப்பு இருக்கு. வெட்டாறு, முள்ளியாறு, ஓடம்போக்கியாறு என்று 3 ஆறுகள் அந்த பகுதியில் ஓடுகின்றன. ஞானசம்பந்த பெருமான் திருக்கொள்ளம்பூதூரை பணிய செல்லும் போது ஆற்று வெள்ளம் பெருகி அங்க ஆளும் இல்லை, ஓடக்கோலும் இல்லை, விட்டுட்டு போயிட்டாங்க. அதை கட்டிட்டு கயத்துல கட்டிட்டு, ஓடக்காரன் கயத்துல கட்டிட்டு அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா இந்த வெள்ளத்துல எங்க ஓடம் செலுத்த முடியாது. ஓடம் இருக்கிறத பார்க்குறாரு, ஓடம் செலுத்த ஆள் இல்லை, ஓடத்தை செலுத்துவதற்கு கோலும் இல்லை, துடுப்பும் இல்லை. ஆனால் அக்கறையில் இருக்கு கோவில். எப்படி இருக்கு இந்த காட்சியை கற்பனை பண்ணி பாருங்க. வில்வாரண்யேஸ்வரர் அது அக்கறையில் இருக்கார். அவரை பார்க்கணும், கண்ணார பார்க்கணும். என்ன செய்ய பக்தர்கள்லாம் கேட்கும்போது நம்ம ஐயா என்ன பண்றாரு, ஏறுங்க ஓடத்துலன்றார். ஆனால் அவர் சொன்னோடனே கேட்டிருக்காங்க பாருங்க புண்ணியவான்கள். சரின்னு ஓடத்துல ஏறி உட்கார்ந்தோன்னே அவரே இந்த கயிறை அவிழ்க்கிறார். ஓடம் கட்டப்பட்டிருக்கின்ற கயிற்றை சம்பந்த பெருமான் அவிழ்க்கிறார். போலாம்ங்கிறாரு. எது துடுப்பு அப்படின்னா அவருடைய பாட்டு தான் துடுப்பு.